இதற்கு அடுத்தாற்போல் 1948ஆம் ஆண்டு சென்னை மாநகர முதல்வராக இருந்த ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் வெளியிட்ட ஒரு உத்தரவு மீண்டும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு வழிவகுத்துச்சு. மாநிலம் முழுவதும் திராவிட கழகங்கள் சார்பில் ஆங்காங்கே ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு நடத்தப்படுது. இதற்கு அறிஞர் அண்ணா தலைமை தாங்குறார். அப்பொழுது முன்னாள் முதல்வராகிய கருணாநிதியும் பல்வேறு இடங்கள்ல நடைபெற்ற போராட்டத்துல பங்கேற்று ஹிந்தி திணிப்புக்கு எதிராக முழக்கமிடுறார். அதன் பிறகு 1952ல தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் மற்றும் மத்திய அரசு அலுவலகங்கள்ல பெயர் பலகைகள்ல இந்திக்கு முன்னுரிமை வழங்கப்படுது. இதனை எதிர்த்து ஹிந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கும் போராட்டத்துல திமுகவும் திராவிட கழகங்களும் இணைந்து களம் காண்றாங்க. அண்ணா, பெரியார், கருணாநிதி, நெடுஞ்செழியன் உள்ளிட்ட தலைவர்களுடைய தலைமையில மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே போராட்டங்கள் வெடிக்குது. பெயர் பலகைகள்ல இடம்பெற்றிருந்த ஹிந்தி எழுத்துக்கள்லாம் அழைக்கப்படுது. இதன் பிறகு 1963ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி மொழியாக்கும் வகையில மத்திய அரசு கொண்டு வந்த மசோதாவுக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு கிளம்புது. கடந்த 1964ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் கீழப்பழூரை சேர்ந்த சின்னசாமி என்ற திமுக தொண்டர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல தீக்குளிக்கிறார். திருச்சி ரயில் நிலையம் எதிரே நடந்த இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதன் காரணமாகவே 1965ஆம் ஆண்டுல தமிழகத்துல ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட களத்துல மிகவும் தீவிரப்படுத்தினாங்க. இது மக்கள் போராட்டமாகவும் மாறுச்சு. மாநிலம் முழுவதும் மாணவர்களுடைய போராட்டமா இது உக்கிரமம் அடைஞ்சிச்சு. முன்னாள் முதலமைச்சர்களான அண்ணா, கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களுடைய அனல் பறக்கும் ஆவேச பேச்சுகள் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான இந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துச்சு. தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில அப்போது மத்திய அமைச்சராய் இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சி. சுப்பிரமணியம், அழகேசன் ஆகிய 2 பேரும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யறாங்க. மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அளவுல நெருக்கடி உருவாகுது. லால் பகதூர் சாஸ்திரி தலைமையிலான காங்கிரஸ் அரசு ஹிந்தியுடன் ஆங்கிலமும் ஆட்சி மொழியா தொடரும்னு அறிவிச்சாங்க. இதன் காரணமாக தமிழகத்துல தற்காலிகமாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு.